என்னக்கா என்னக்கா காலையிலே வந்துட்டு போறீங்க? குழந்தைக்கு பால் வேணும் சிவகாமி. இருக்கா? இருக்கான்னு தெரியல, இருங்க பாத்துட்டு சொல்றேன். இருங்க. ஏ சீதா, நான் தான் இல்லன்னு சொன்னல, அப்புறம் என்ன மறுபடியும் சிவகாமி கிட்ட இருக்கான்னு கேக்குற? அப்படின்னா என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன பொய் சொல்றேனா? நீ என்ன சிவகாமி, பால்கார இன்னும் வரவே இல்ல, போய் பாத்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்ற? நான் பொய் சொல்றேன்னு இவ என்ன தப்பா நினைக்கணும் இல்ல? ஐயோ அண்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஓ, இதுக்கு வேற அர்த்தம் வேற இருக்கோ? நான் இல்லன்னு சொன்னத நீ இருக்குன்னு சொல்லுவ. நல்ல பேர் உனக்கு, கெட்ட பேர் எனக்கா? பசியில இருக்கிற குழந்தைக்கு பால் இல்லன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன மோசமானவளா? பைரவி அக்கா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் வந்துட்டு போறத பார்த்துட்டு என்ன விஷயம்னு கூப்பிட்டு கேட்டா நான் தான் சொன்னேன். அதுக்கு போய் இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டா என்ன பண்றதுக்கா? நீ வெளியில போனதும் இவ உன்னை கூப்பிட்டு கேட்டதுக்கு உள்ள இருக்கிற அர்த்தம் எனக்கு தான் தெரியும். ஏன் சீதா, நான் ஒன்னு தெரியாம தான் கேக்குறேன், நீயே சொல்லு. சிவகாமி ஏன் வீட்ல இருக்காளா, இல்ல நான் அவ வீட்ல இருக்கனா? முதலாளி நானா இல்ல இவளா? முதல்ல நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. இதுல உன் அபிப்பிராயம் என்ன? எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல, எந்த அர்த்தமும் இல்ல. குழந்தைக்காக வந்தது தப்பா போச்சு. யார் மேலயும் இருக்கிற கோவத்தை என் மேல எதுக்கு காட்டுறீங்க? எல்லாருக்கும் நான் இளக்காரமா போயிட்டேன்ல. அண்ணி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? சிவகாமி, நான் சொன்னது தப்புன்னு நீ நினைச்சேன்னா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளுக்கு வாய் இருக்குன்னு எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறா. அத பார்த்துட்டு நீ நிக்கிற. உனக்கு என்ன விட அவ பெருசா போயிட்டால? என்ன விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? ஐயோ அண்ணி, உங்களுக்கு பிறகுதான் எனக்கு எல்லாமே. அது வார்த்தையில மட்டும் இருந்தா பத்தாது, செய்கையிலையும் காட்டணும். நேத்து நடந்தது எதுவும் இன்னும் அண்ணி மனசு விட்டு போகலன்னு நினைக்கிறேன். அந்த கவலையில தான் இவ்ளோ கோவமா பேசிட்டு போறாங்க. அப்பப்பா, ஒரே நாள்ல நீங்க நல்லா மாறிட்டீங்கம்மா. இப்பவாவது யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்மா. நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி சொன்னீங்கம்மா. அவங்களுக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்குங்கிற அகங்காரத்துல இருக்காங்க. உங்களுக்கு ஆம்பளை புள்ளையும் அந்த சிவகாமிக்கு பொம்பளை புள்ளையும் பிறந்தாதான் சிவகாமி உங்க கால்லயே விழுந்து கிடப்பாங்க. அம்மா, இந்தாங்க காஃபி கொடு. அம்மா. என்னம்மா, புள்ள உதைக்கிறானா? அவன் அப்பாவையும் என்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அம்மா, ஐயோ என்னம்மா, வலிக்குதா? ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சிவகாமி, என்னாச்சு சிவகாமி? எனக்கு முடியலங்க, வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. ராஜா, ராஜா, என்னம்மா? கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இவ வயிறு வலிக்குதுன்னு ரொம்ப துடிக்கிறா. இதோ வரமா. வலிக்குது. பைரவி, ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா? பைரவி, என்னாச்சு? எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க. கொஞ்சம் அப்படியே இருமா, அப்படியே வந்துறேன். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. மாமா, மாமா, அத்தை, சிவகாமிக்கு கூட பிரசவ வலி வந்துருச்சு. ஒண்ணும் இல்லம்மா. சீக்கிரம் வாங்க, ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் போய் தங்கச்சி கூட்டிட்டு வாங்க. சரி.
எழுந்திருமா, நீ ஏந்திரமா, எழுந்திரு பைரவி. ஏந்திரு. மெதுவா மெதுவா பைரவி. வலி பொறுக்க முடியலையே. வா வாமா, மெதுவா வா. பாத்து பொறுமையா போமா, பொறுமையா போமா. பொறுமையா வா. வா வா வா. சிவகாமி கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்க. கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா, எல்லாம் சரியா பைரவி ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சத்யவதி அம்மா, சத்யவதி அம்மா, நீ சொல்லு சத்யவதி. எனக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். ஆமாம்மா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். எனக்கு ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். கவலையே படாதம்மா, உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். ரிலாக்ஸ்டா இரு பைரவி, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். முடியலம்மா. சிவகாமி கொஞ்சம் பொறுத்துக்கோமா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாம் சரியாயிடும். முடியல. டாக்டர், டாக்டர் சொல்லுங்க டாக்டர். எனக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். சொல்லுங்க டாக்டர். சத்யவதி, சத்யவதி நீ சொல்லு. எனக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். டாக்டர் இது பாருங்க, இது பாருங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். இங்க பாருங்கம்மா, டென்ஷன் ஆகாதீங்க, சொன்ன கேளுங்க. இந்த மாதிரி நேரத்துல ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா அப்புறம் அது உங்க குழந்தைய தான் பாதிக்கும். அது நாம எல்லா பூஜையும் பண்ணிருக்கோம். அப்படின்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும், நீ பதட்டப்படாத. டாக்டர், டாக்டர் நீங்க கைராசியான டாக்டர் தானே? எத்தனையோ பிரசவங்களை பார்த்திருப்பீங்க. சொல்லுங்க டாக்டர், என் வயித்துல இருக்கிறது ஆம்பளை குழந்தையா இல்ல பொம்பளை குழந்தையா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர் எனக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கணும். ஏங்க என்னங்க பார்த்துட்டு நிக்கிறீங்க? அவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லனா டெலிவரியில ப்ராப்ளம் ஆயிடும். பைரவி உன் ஆசைப்படி உனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதம்மா. ஆமாங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். சிஸ்டர், டாக்டர் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள அழைச்சு சரிங்க டாக்டர். மச்சான், அவன் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க மாமா, கண்டிப்பா ஆம்பளை புள்ள தான் பிறக்கும். சத்யவதி அம்மா. நீ யாகம் நடத்துற இடத்துக்கு போய் அத பாத்துக்கோ. சரிங்கம்மா. டாக்டர் சார், நார்மல் பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்ல, சிசேரியன் தான் பண்ணணும். டெலிவரிக்கு அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க டாக்டர். அவங்களுக்கு நல்லபடியா டெலிவரி ஆகணும், அவ்வளவுதான். ஓகே சார். மாமா நான் செத்தாவது இந்த வம்சத்தை காப்பாத்துவேனே தவிர பொம்பளை பிள்ளைய மட்டும் பெத்துக்க மாட்டேன். ராஜா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, இப்ப முடிஞ்சிடும். கொஞ்சம் ஆடாம இருங்கம்மா. டாக்டர், டாக்டர் சொல்லுங்க டாக்டர். எனக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை தானே? ஐயோ சிஸ்டர், சிஸ்டர் நீங்க தானே என் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாத்தீங்க? நீங்க சொல்லுங்க சிஸ்டர், என் வயித்துல இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தானே? சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் மாத்ரே மஹ்யம் புத்ரம் பிரேட்ச ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் மாத்ரே மஹ்யம் புத்ரம்
இருங்கம்மா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. காலை கொஞ்சம் நல்லா பிடிங்க சிஸ்டர். சிஸ்டர், இன்ஜெக்ஷன் கொடுங்க. டாக்டர், ஐயோ அம்மா. ஓம் ஹ்ரீம் மாத்ரே மஹ்யே மஹ்யம் ரேச்ச ஸ்வாஹா. இவங்களை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. சிஸ்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆயிரும். பொம்பளை புள்ள பிறந்தா செத்து போயிடுவேன். அத கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடி நான் கண்ணை மூடிடுவேன். சிஸ்டர், சார், உங்க ஒய்ஃபுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. தேங்க் யூ சிஸ்டர். இந்தாம்மா, இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவங்க நெத்தியில வச்சு. சரிங்க சாமி. ஓ டே புஜ்ஜி, அப்பாவை பாருங்க, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கான் பாரு. இவன் அப்படியே என் அண்ணன் மாதிரியே இருக்கான். அப்படி இருந்தா நல்லதுதான் சிவகாமி. டேய், நீ ஏசியோட மருமகண்டா. நீ டிசி ஆயிடுறா. எனக்கு அன்னைக்கு பிரசவம் ஆயிடுச்சு போல இருக்கு. போய் ஆம்பளை புள்ளையான்னு பாத்துட்டு வாங்க. போங்க. உங்க அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. ஆம்பளை குழந்தைன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நினைவு திரும்பினா என்ன நடக்கும்னு டென்ஷனா இருக்கு. பெண் குழந்தை பிறந்த விஷயம் எங்க அத்தைக்கு தெரியுங்களா? இல்ல, யாருக்கும் தெரியாது. குழந்தைய நான் தான் கிளீன் கூட பண்ணேன். இப்பதான் அவங்க பக்கத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன். அத கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடி நான் கண்ணை மூடிடுவேன். மாமா, எங்க இருக்கீங்க மாமா? என்னால பைரவியோட கஷ்டத்தை பார்க்க முடியல மச்சான். அதான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்களா மாமா? அதான் நான் எங்க காணோம்னு தேடிட்டு இருந்தேன் மாமா. இல்ல மச்சான், டெலிவரி ஆயிடுச்சா? ஒரு ஃபோனும் காணோம். அதான் நானே பண்ணேன். டெலிவரி ஆச்சா இல்லையா? டெலிவரி ஆயிடுச்சு மாமா. அது வந்து மச்சான், அண்ணே, உங்க பூஜை பிரார்த்தனை எல்லாமே பழிச்சிடுச்சுனே. உங்களுக்கு ஆம்பளை புள்ள தானே பிறந்திருக்கு. நீங்க சீக்கிரம் வாங்கண்ணே. இதோ வந்துடுறேம்மா, இப்பவே வந்துடுறேன். சிவகாமி, ஆமா, எதுக்கு அப்படி சொன்ன? பொம்பளை புள்ளன்னு எப்படிங்க சொல்றது?
வந்து பார்த்தா தெரியாதா? அதுக்குதான் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? அன்னி கண் திறந்து பாக்குறப்போ பொம்பளை குழந்தை தானே தெரிஞ்சா பிரச்சனை தாங்க. நான் செத்தாவது என் வம்சத்தை காப்பாத்துவேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. அண்ணி இல்லைன்னா அண்ணன் உடைஞ்சு போயிடுவாரு. அதுக்குதான் நம்ம குழந்தைய அவங்க குழந்தைய கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாங்க. சிவகாமி, சிவகாமி, இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்குதாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெத்த புள்ளைய மாத்தி கொடுக்கறவன் தைரியத்துக்கு முன்னால என்னால எதுவுமே பேச முடியல சிவகாமி. உன் முன்னால எழுந்து நின்னு சல்யூட் பண்ணணும்னு தோணுது சிவகாமி. ரொம்ப நல்ல முடிவாதான் எடுத்திருக்கீங்கம்மா. ஓ சிவகாமி, உன் கையாலேயே இந்த புண்ணிய காரியத்தை செய். எடுத்துக்க சிவகாமி. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம குழந்தை ஏசிபி நெஞ்சிலேயே வளரட்டும். அண்ணனுடைய பொண்ணு தங்கச்சி பொண்ணா வளரப்போகுது. உன்னை பார்த்தா ரொம்ப கர்வமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு சிவகாமி. குழந்தை இப்படி டாக்டர், எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர். இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இத நமக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியமா பாத்துக்கணும். யாரும் செய்ய முடியாத தியாகத்தை செய்யற உங்களுக்கு நான் கண்டிப்பா துரோகம் செய்ய மாட்டேன். பெருமாளே, முடியலங்க, என்னால முடியல. இதோ பாரு சிவகாமி, இது புண்ணியம். இத செய்யறதுக்கு நாம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம்.
சிவகாமி, குழந்தைய வாங்கிக்க. சொன்னா கேளு, வாங்கிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, பொம்பளை குழந்தைய போட்டு ஆம்பளை குழந்தைய எடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா?